கோவை சிறுமி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கொடூர குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை மேற்கொண்டு அதிரடி காட்டியுள்ளார் ஐஜி ரம்யா பாரதி. ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கிய கொடூர சம்பவமான கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பள்ளப்பாளையம் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை மற்றும் படுகொலை வழக்கில் நாளுக்கு நாள் அடுத்தடுத்து நடவடிக்கைகள் தீவிரமடைகின்றன. முன்னதாக சம்பந்தப்பட்ட அந்த 10 வயது சிறுமியை காணவில்லை என அவருடைய பெற்றோர் கடந்த வியாழக்கிழமை காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் 2 இளைஞர்கள் அந்த சிறுமியை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றது தெரியவந்தது. அந்நிலையில் சிறுமியின் வீட்டிற்கு அருகே உள்ள குளக்கரையில் சிறுமியின் சடலம் இருந்ததை கண்ட பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சிறுமியின் உடலை மீட்டு கோவை ESI மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக கார்த்தி மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்தி கோவையில் தங்கி கூலி வேலை செய்து வந்ததாகவும் கைது செய்யப்பட்ட இன்னொரு நபரான மோகன்ராஜ் அவருக்கு உதவியதாகவும் காவல்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் போலீஸ் காவலில் இருந்து தப்ப முயன்ற முக்கிய குற்றவாளியான கார்த்திக் மாடியிலிருந்து குதித்ததில் கைகால் முறிந்து கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். மற்றொரு குற்றவாளி மோகன்குமார் நீதிமன்ற காவலில் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான். தொடர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தற்போது ஒரு அதிரடி நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டுள்ள கார்த்திக் மற்றும் அவனது கூட்டாளி மோகன்குமார் ஆகிய இருவரையும் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் ஓராண்டு சிறையில் அடைக்க கோவை மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். மிக முக்கியமாக மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ரம்யா பாரதியின் அதிரடி பரிந்துரையின் பேரில் இந்த சட்டம் பாய்ந்துள்ளது. பொதுமக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த வழக்கில் குற்றவாளிகள் இருவர் மீதும் கடுமையான பிரிவுகளின் கீழ் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த சமூக விரோதிகள் இருவரும் எளிதில் ஜாமீனில் வெளியே வர முடியாதபடி ஓராண்டு சிறையில் அடைக்கும் வகையில் குண்டர் சட்டம் பாய்ச்ச காவல்துறை தரப்பில் சீரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரையின் பேரில் கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் ரம்யா பாரதி இந்த 2 கொடூரர்களையும் குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்க பிரத்யேக பரிந்துரை கடிதத்தை மாவட்ட நிர்வாகத்திற்கு அனுப்பினார். இந்த பரிந்துரை கடிதத்தை பரிசீலித்த கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் குற்றவாளிகள் இருவரின் கொடூர செயலை தடுக்கும் பொருட்டும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பொருட்டும் கார்த்திக் மற்றும் மோகன்குமார் ஆகிய இருவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஓராண்டு சிறையில் அடைக்க இரவோடு இரவாக அதிரடியாக உத்தரவை பிறப்பித்தார். இத்தகைய கொடூர சம்பவத்தில் மிகவும் துரிதமாக செயல்பட்டு 24 மணி நேரத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்தது மட்டுமின்றி அடுத்த சில தினங்களிலேயே அவர்கள் மீது குண்டர் சட்டத்தையும் பாய்ச்சிய ஐஜி ரம்யா பாரதி மற்றும் கோவை மாவட்ட காவல்துறையின் இந்த அதிரடி நடவடிக்கையை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்.